தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ. மாற்றமும் மகிமையும் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வாசியுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து நீ இட்லி வாங்க போதான் சால்னா ஃப்ரீ தான். ஆனா எப்ப ஃப்ரீ? நீ பரோட்டா வாங்கும் போது. அல்லேலூயா. பூரி கிழங்கு ஃப்ரீ தான். ஆனா எப்ப ஃப்ரீ? நீ பூரி வாங்கும் போது. ஆமென். சில காரியங்கள் சிலருக்கு ஆட் ஆகுது, எனக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குன்னா அங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால ஆட் ஆகுது. ஹல்லேலூயா. நான் இன்னும் அதே மாதிரிதான் இருப்பேன். ஆராதனையில ஒரு ஒழுங்கு கிடையாது, எந்தமே ஒரு ஆர்டர் லைஃப் கிடையாது. மனம் போல இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் அங்க இருந்தா தான் வரும். ஆண்டவர் அதான் சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு இல்லாதவங்க எத்தனை வருஷம் ஆனாலும். நான் சொல்ல காக்கா உட்கார பழம்பணம் விடுற கதையெல்லாம் இங்க கிறிஸ்தவத்துல ஆண்டவருக்கு நடக்காது. எல்லாத்துக்குமே நம்முடைய அர்ப்பணமும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய தியாகமும் நம்முடைய தரிசனமும் எல்லாம் சேரும்போது தான் இது ஆடாகும். இந்த அலங்காரமும் மகிமையும் என்ன செய்கிறது? இது கூட தான் வருமே ஒழிய, எப்படி இட்லி இல்லைன்னா சாம்பார் வராதோ அது போல இந்த மாற்றம் இல்லைன்னா அங்க மகிமையும் வராது. ஹல்லேலூயா. எனக்கு மகிமை மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா அவன் நெவர். இங்க மாற்றம் வரும்போதுதான் என்ன வருகிறது? இங்க வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து செழித்து புஷ்பத்தை போல என்ன செய்ய வேண்டும்? செழிக்க வேண்டும். அது மிகுதியாய் செழிக்க வேண்டும். அதற்கு என்ன இருக்க வேண்டும்? அங்க என்ன இருக்க வேண்டும்? ஆமென். அதற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரவாரம் இருக்க வேண்டும். அது ஆனந்த களிப்புடன் என்ன செய்ய வேண்டும்? பாடவன். இதெல்லாம் இருக்கும் போதுதான் தேவன் எக்ஸஸா தருவார். ஹல்லேலூயா. ஆமென். அதை மட்டும் நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அடிப்படை மாற்றம் இல்லாமல் அலங்காரத்தை தேவன் கொடுக்க முடியாது. இது 2 அலங்காரம். அது என்ன அலங்காரம்? லெபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஏன்னா இங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். இன்டர்வியூல பாஸ் ஆனவங்களுக்கு தான் அடுத்த காரியங்கள் அவங்களை கொண்டு போகப்படுவாங்க. அப்ப நமக்குள்ளே வருகிற மாற்றம் தான் அடுத்த அலங்காரத்திற்கும் மகிமைக்கும் நம்மை நடத்தும். இல்ல God is unchanging Godன்னு சொல்றோம். அதே போல நாமும் அன்சேஞ்சிங்கா இருந்தோம்னா நம்ம நெவர் என்னைக்குமே ஆசீர்வாதத்தை நீங்க பாருங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் you will be like this. நீங்க இதே மாதிரிதான் எப்படி இருப்பீங்க? 10 வருஷம் பிறகு இருப்பீங்க. மாற்றம் வராம என்ன வராது? ஆடாகாது. அலங்காரமும் மகிமையும் ஆடாகாது. அப்படியே இருக்கும். நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். சிலர் இல்லைங்க நான் சும்மா சர்ச்சுக்கெல்லாம் போறேன் இல்லைங்க. ஏங்க நீங்க சர்ச்சில் செலவழிக்கிறது 1.5 மணி நேரம் தான். நிறைய பேர் கவனிங்க. நீங்க நாளைக்கு சர்ச்சை குறை சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி 90 பேர் சபையில செலவழிக்கிற நேரம் 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான். ஒரு வீக்ல எத்தனை ஹவர்ஸ் இருக்கு எல்லாமே அது உங்களுடையது. உங்க வாழ்க்கைக்குரியது நீங்க தான் பாத்துக்கோங்க. அது உங்களுடையது. எப்ப ஆட் ஆகும்? உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கணும். இந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கணும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சான்சஸ் எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் என்ன செய்யும்? சரி என்னங்க ஒண்ணுமே வர மாட்டேங்குது, ஒரு ஜெபத்துக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குன்னு அப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவைகளெல்லாம் நமக்கு தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே எப்படி மாற்றம் வருகிறது அப்படின்னா அடுத்த 3வது வசனத்துல தான் அந்த மாற்றத்தினுடைய காரியங்களை ஆரம்பிக்குது பாருங்க. இதுவரை நல்ல பிளஸிங்கா தான் இருக்குது. அந்த 2 வசனம் வர வனாந்தரம் எல்லாம் எப்படி இருக்குது? பாலைவனம் சோலைவனமா மாறிட்டு, வறண்ட நிலம் வயல்வெளியா மாறிட்டு, பொட்டல் காடு பூத்து குலுங்குது.
ஆமென். இதெல்லாம் என்னதான் மாற்றங்கள். ஆனா அந்த மாற்றங்கள் எப்படி வருது? அது எப்படியோ அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணும் நடக்காது. அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணும் உங்க வயிறு நிரம்பாது. ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை தேவன் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, தளர்ந்த கைகள் என்ன செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த கைகள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. அதனால அந்த காலத்துல சொல்லுவாங்க, உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகள். கைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு, நீங்க நீதிமொழிகள் 31:3 வாசிங்கன்னா, அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் தன் கைகளால் என்ன செய்கிறாள்? வேலை செய்கிறாள். 31:13 அவள் தன்னுடைய கைகளால் என்ன செய்கிறாள்? உற்சாகத்துடன் என்ன செய்கிறாள்? வேலை செய்கிறாள். வேலை செய்கிற கைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்திலே தேவன் நமக்கு உழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென். அப்படி இல்லாம ஒரு மாற்றம் என்ன செய்யாது, வராது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே மாற்றம் வருவதற்கு தேவன் நம்முடைய கைகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4:28 வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:28. திருடுகிறவன் திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? அவன் தன் கைகளினால். ஆமா, திருடுகிறவன் யார் தெரியுமா? அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டுகிறவன். அவன் தான் திருடுறவன். அடுத்தவருடைய உழைப்பிலே நம்ம ரொம்ப நாளா இருக்கக்கூடாது. அதான் நான் அன்னைக்கு எங்கேயே சொன்னல, ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்னேன். 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள ஒரு பையன் வேலைக்கு போனான்னா அவங்க அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். 60 வயசுல இருந்து 70 வயசுக்கு மேல அவங்க அப்பன் வேலைக்கு போனான்னா மகன் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியும். நீ யார் சொல்றானீங்களோ எனக்கு கேட்கக்கூடாது அர்த்தம். ஏன்னா 13 வயதுல இருந்து அதன் டீனேஜர்ல அவன் என்ன செய்ய வேண்டிய காலம், படிக்கிற காலம். அப்ப அவன் வேலைக்கு போனான்னா அவங்க ஃபாதர் சரியில்லைன்னு அர்த்தமா? இது சும்மா பைபிள் வசனம் கிடையாது, நீதிமொழிகள் 10:11 கிடையாது. ஆனா 60 வயசு ரிட்டையர்டு ஏஜ், ரிட்டையர்டு ஏஜுக்குள்ள அவன் பையன் வேலை செஞ்சு அப்பனா என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. அது பேலன் இருக்கு மேல வேலை செய்யலாம். ஆனா above 60 மேல அவன் வேலைக்கு அப்பா வேலை செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்னா பிள்ளைகள் சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும். அதுலயும் பையங்க அந்த பாரத்தை பொம்பளை பிள்ளைய மேல வச்சிடாதீங்க. உங்களுக்கு தாயோ தகப்பனோ இருந்தா அவங்கள கவனிக்க வேண்டிய வேலை பையங்களுடைய வேலை. அந்த பாரத்தை எடுத்து எங்க வைக்க கூடாது? பிள்ளைய மேல வைக்க. சபையில விதவைகளுக்கு சில பாரங்களை வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி இந்த பாரத்தை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. சிலர் கேட்பாங்க, எங்க அப்பா என்ன சொத்தை செஞ்சு வச்சுட்டு போனாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பைபிள் ஆன்சர் கிடையாது. கீழ்ப்படுகிறது தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தேவன் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற கைகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகள். அந்த குணசாலியான ஸ்திரீ வெறும் சாப்பாடு மட்டும் செய்யற ஸ்திரீ கிடையாது. அவள் கைகளினாலே உற்சாகத்துடனே, ஆமா, வெறும் பிரியாணியும் பாயசம் மட்டும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கல. நீ நீதிமொழிகள் 31 எடுத்து படிச்சு பாருங்க. அவன் என்னென்ன வேலை செய்யறாங்க. அவன் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வேலைக்காரங்களுக்கு படி கலக்கிறான். அந்த காலத்துல நான் பார்த்து இருக்கிறேன். இந்த ஒரு உள்ள நூல்ல சொட்டர் பண்ணுவாங்க. எங்க அக்கா மூத்த அக்கா அதை செய்வாங்க. பனியன் எல்லாம் பண்ணுவாங்க.
உள்ள நூல் இருக்குல்ல, அவள் அந்த மாதிரி வேலையும் செஞ்சுக்கிடுவாளாம். டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி வேலையும் செஞ்சு அவள் குடும்பத்துக்கு கொடுக்கறதுனால குளிருக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம், பயப்பட மாட்டார்கள். ரேந்த பணி என்பாங்க. அப்புறம் அந்த காலத்துல கூட பண்ணுவாங்க. இப்ப நம்ம கூட கடையில போய் வாங்குறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் வயர் பின்னுவாங்க. நான் வண்டி பெரியார்ல போய் எங்க அக்காவுக்கு வயர் வாங்கி கொடுப்பேன். உட்காந்து பின்னிக்கிட்டே இருப்பாங்க. அதில் நானும் பின்னுவேன். அதுக்கு 2-3 நாட்டு இருக்கு. ஒண்ணு சக்கரை கண்ணின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாட்டு எங்க அக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இறந்து போனேன் எங்க அக்காவுக்கு. அவன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி கூட பின்னி மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இது போட்டு கொடுத்துருவாங்க. அதை போடுறதா ரொம்ப கஷ்டம். என்னது அது? ஆமா, அதை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம இப்படி 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 இப்படின்னு ஒரு 4 நாட் போடுறது, அப்ப தூக்கி போட்டு போயிருது. அந்த மாதிரி வேலை செய்கிறார்கள். ஆனா சிவகாசியை பொறுத்தளவுல இங்க அந்த காலத்துல நல்ல வேலை செஞ்சாங்க. இப்ப செய்யல பாஸ்டர் போறது. இப்ப அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப என்னன்னா எல்லா வீட்லயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தீப்பெட்டி வேலை, அந்த வேலை, தங்கள் கைகளினால் நலமான வேலை செய்து என்ன செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு குரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குரோஸுக்கு 10 பைசா 20 பைசா தான் கிடைக்கும். ஆனாலும் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட் கீழே யார் இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க. அந்த காலத்துல டீம் இருந்து அந்த தீப்பெட்டிக்கு எல்லாம் ஒட்டுறது செய்யறது. அப்புறம் இப்ப கூட ஃபயர் ஆபீஸுக்கு அந்த லேபிள் ஒட்டுறது, அப்புறம் மடக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஒருத்தன் ஒரு வெடியை வெடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி எத்தனை வேலைக்காரன் இருக்கான்னு பாருங்க. வடநாட்டுக்காரன் எல்லாம் வெடிக்கிறான், எல்லாம் வடநாட்டுக்கு தான் போகுது. ஆனா அதுக்கு பின்னாடி சிவகாசியினுடைய குட்டி ஜப்பானுடைய மக்களுடைய எத்தனை கைப்பட்டு போகுது பாருங்க. நம்ம கைதான் கை வந்த கலையா இருக்குது. அல்லேலூயா. உழைக்கும் கைகள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்கள், திடப்படுத்துங்கள். இன்னைக்கு நல்ல சயின்டிஸ்டா இருந்தார் இல்லையா, கனவு காணுங்கள் சொன்னவர் யாரு, அப்துல் கலாம். அல்லேலூயா. ஆமென். அவரு ஸ்கூல் லைஃப்ல காலையில பேப்பர் போட போயிருவாங்க. காலையில சைக்கிள் எடுத்துட்டு பேப்பர் போட்டுட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி அந்த காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. வேல்ஸ் தேசத்துல மேரின்னு ஒரு பிள்ளை, நீ யூடியூப்ல போய் மேரி அண்ட் ஹிஸ் ஹர் பைபிள் நீ அடிக்க. அவள் ஒரு வேத புத்தகத்தை வாங்குவதற்கு அவள் என்ன சிரமப்பட்டு அந்த காலத்துல, பைபிள் எல்லாம் ரொம்ப கிடைக்காத காலத்துல வாங்கினாள் என்பது. அதை வச்சுதான் நிறைய பைபிள் சொசைட்டிகள் எழும்பினது. அவளுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த விஷனையும் வச்சு நிறைய பைபிள் சொசைட்டி எழுப்பினது சரித்திரம் இருக்கிறது. அப்ப கடின உழைப்புக்கு என்ன கிடையாது, ஈடும் கிடையாது, இணையும் கிடையாது. உழைக்க வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு சிலர் நிறைய டயத்தை செல்போனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. செல்போனுக்கு கொடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கலாம், அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கலாம். ஆனா அந்த யங் ஏஜஸ்லயே நிறைய டைம் மொபைலுக்கு கொடுத்து சோம்பேறியா இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது சரீரத்திற்கும் கேடு, தரிசனத்துக்கும் அது கேடு. வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தான் அவன் சாப்பிடாதிருக்க கடவன். அப்படின்னா அவன் வேலை செஞ்சாதான் எதற்கு வர்த்தியா இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய சோம்பேறி சமுதாயம் பெருகிட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ரேஷன் கடையில 20 கிலோ அரிசி கிடைக்குதான் ஃப்ரீயா. அதை வாங்கி கொண்டு போட்டுட்டு இந்த நான் பொழைச்சி என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன், ரேஸ் அரிசியை கொண்டு வந்து போட்டுட்டு ஊர் சுத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அருமையான அது வேதம் கண்டிக்கிறது. வேலை செய்து அவன் கட்டாயம் தன்னுடைய சொந்த கைகளால் என்ன செய்ய வேண்டும், வேலை செய்து அடுத்தவங்க உழைப்ப சுரண்டாதீங்க. அதான் திருடுறது. உங்க பெற்றோருடைய உழைப்ப சுரண்டாதீங்க. உங்க பிள்ளை நீங்க சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிச்சு செலவு பண்ணுங்க. உங்க பெற்றோருடைய உழைப்பை என்ன செய்யக்கூடாது, அல்லது மற்றவருடைய உழைப்புல என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சிலர் மாமியார் வீடு, அவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் மாமியார் வீட்டு கொண்டு போகணும்.
மாமியார் கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க, மாமியார் கிட்ட இருந்து காய்கறி வாங்கிட்டு, மாமியார் இருந்து பலசரக்கு வாங்கிட்டோம், மாமியார் கிட்ட இருந்து அந்த லோனை அடக்கி சொல்லு, இந்த மாதிரி. அப்ப இதுதான் திருடுதல். அடுத்தவருடைய உழைப்பை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, சுரண்டாம நம்முடைய கைகளால் எப்படிப்பட்ட வேலை செய்யணும். கஞ்சாவத்துக்கு தெரியக்கூடாது. கைகளால் என்ன வைக்க போறேன், கஞ்சா வைக்க போறேன், தண்ணி வைக்க போறேன்னு தெரியக்கூடாது. என்ன வேலை செய்யணும், do good work. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வேலை, நிறைய வேலை இருக்கிறது. ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம், அந்த மாதிரி டயத்தை சேவ் பண்ணலாம். எந்த தொழிலும் இழிவானதல்ல. ஹல்லேலூயா. முன்னாடி எங்க அக்கா வீட்டுல ஒரு இலை கொழுக்கட்டை வச்சுட்டு வந்திருந்தாங்க. பாட்ட டேஸ்ட் பாருங்க. ஏலக்காய் எல்லாம் அரிசி மாவு எடுத்து இடிச்சு, ஏலக்காய் மட்டும் மிக்சிகளை போட்டு அது வாழை இலையிலேயே இல்லை தென்னை இலையிலேயே வச்சு, அங்கே ஒரு கொழுக்கட்டை இலைன்னு ஒரு இலை அங்கே விற்கும், காட்டில் இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா மனம் அவ்வளோ மனம் இருக்கும். நான் இது யோசிச்சேன், இந்த கொழுக்கட்டை பண்ணி வித்தா எப்படி என்ன போது பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருந்தது அந்த கொழுக்கட்டை. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி விற்கிறதுக்கு சொல்லல, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். டைம் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுமா. எந்த வேலையும் என்னல்ல இழிவான வேலை, ஆனா திருடுறதுதான் இழிவான வேலை. அதான் அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்குது. திருடுகிறவன் இனி திருடாமல் அவன் தன் கைகளில் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுறதுதான் தப்பு, எந்த வேலையும் செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க 9 மணிக்கு 10 மணிக்கு ஆபீஸுக்கு போனீங்கன்னா காலையில ஒரு 1 hour ஏதாவது எக்ஸசைஸா வேலை பார்க்கலாம். இதே பெருமாடா இருக்கு பாச, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு வேலைங்கிறது எந்த வேலையுமே என்ன இல்ல இழிவானது அல்ல. நீங்க வேலை செய்யும் போது உங்க மனது ஆரோக்கியம் பெறுகிறது, உங்க சரீரம் ஆரோக்கியம் பெறுகிறது. ஹல்லேலூயா. உங்க கையை ஆரோக்கியம் பெறுகிறது. கையில கொஞ்சம் என்ன கிடைக்கும், எக்ஸசைஸ் கிடைக்கும்ல. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வேலை செய்யறதுல எந்த இதுவும் நம்ம நல்ல சரீரம் ஒத்துழைக்கும் போது நல்லா என்ன செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். சும்மா பாடிய சோம்பேறியா இருந்து பாடிய வளர்க்க கூடாது. என்னுடைய டாபிக் வருது, அதனால பேசுறேன். அல்லேலூயா. அதனால யாரையும் சொல்றேன் நீங்க நினைக்க கூடாது. ஆமென். நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, தேவாலயத்துல இயேசு போனார், மார்க் 3 அதிகாரத்துல. அங்க போகும்போது ஒருத்தனை சுகமாக்குறாரு. யார் அவன்? சூம்பின கையை உடையவன். எங்க இருந்தா? இயேசு அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி. அப்ப அங்க தேவாலயத்துல யாரு இருந்தா? சூம்பின கை. கை இருந்துச்சு, ஆனா கை எப்படி இருந்துச்சு? அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம். சூம்பின கைகள் அப்படின்னா செயல்படாத கைகள். செயல்படாத கைனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்க கை எப்படிப்பட்ட கையா இருக்கணும் சொல்லுங்க? செயலாற்றுகிற கையா இருக்கணும். உழைங்க வேண்டாம்னு சொல்லல. அதே நேரத்தில் இந்த கை என்ன செய்யணும்? செயலாற்றுதல் என்பது வினையாற்றுதல். நீங்க செயல்படுதல், அது ஃபார் காடுக்கா இருக்கலாம், உங்க ஃபார் மதர், ஃபார் ஃபாதர், ஃபார் சில்ட்ரன், எதுக்காகவும் இருக்கலாம். இந்த கை என்ன செய்ய வேண்டும்? ஆனா எப்படி இருக்கக்கூடாது? சூம்பின கை உடையவனை பார்த்து உன் கையை நீட்டு என்றால் அவன் கை மருகை போல சோசமாயிற்று. ஹல்லேலூயா. ஆனா அப்பனா என்ன அர்த்தம்? அந்த மருகை எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கு. ஆனா ஒரு கை எப்படி போச்சு?
சூம்பி போச்சு. இப்ப சூம்பின கை உடையவனை பார்த்து இயேசு சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அவன் எங்க இருந்தான்? தேவாலயத்தில் இருந்தான். இதுதான் கவனிக்க வேண்டியது. தேவாலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கை ஒரு நாளும் சூம்பி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது செயல்படுகிற கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காலத்துல ஒரு கவிஞர் இப்படி பாட்டு எழுதலாம் பாருங்க. இது நாட்டை காக்கும் கை. தெரியாமல இருக்க போது உங்களுக்கு. வீட்டை காக்கும் கை இந்த கை, நாட்டின் நம்ம சொல்லுங்கப்பா, திருக்குறள் தானே சொல்லுங்க. நம்பிக்கை இது எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு இந்த கை கை கைன்னு எழுதலாம். நம்மளும் எழுதலாம் பாட்டு. நம்மளும் பைபிளை வச்சு பாட்டு எழுதலாம். ஏன்னா கர்த்தர் கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இது செயல்படுகிற கையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பல விதத்திலே திருச்சபையில் உள்ள மக்களுடைய கைகள் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். நீங்க உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க அப்பா அம்மாவுக்காக, ஏன் உங்க மாமனார் கூட நீங்க உடைக்கலாம். அது என்ன கை? வேலை செய்கிற கை. அல்லேலூயா. சமையல் பண்றீங்க, அது பிரியாணி பண்றீங்க, புரோட்டா அடிக்கிறீங்க, எதை அடிச்சாலும் அது என்ன கை? வேலை செய்கிற கை. ஆனால் கர்த்தருக்காக செயல்படுகிற கை எத்தனை கை இருக்கு? How much கை here? How many hands here? Hallelujah. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இங்கே இந்த கைகளிலே சில மாற்றங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கைகளிலே வேலை செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றார்? சங்கீதம் 128:1 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப நீ சாப்பிடணும்னா உன் கைகள் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட வேண்டும். அப்பதான் உங்க மூலம் உங்க குடும்பமே சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமே உன்னுடைய கையை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உழைக்கும் கை. குடும்பத்துக்கே என்ன போடுதீங்க? சிலர் ஒரு சம்பளத்தை வச்சு குடும்பத்தையே டீசெண்டா நடத்திட்டு போறாங்க. தேவனும் அந்த கையில கூட இருக்கிறார். நம்ம கையை பலப்படுத்துறார். ஏன்னா அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய கையை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த கை செயல்படுகிற கையாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே நிறைய கைகள் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, சபைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து கையை பயன்படுத்துறோம். எதுக்கு? கிளாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். சங்கீதம் 47:1 என்ன சொல்லுகிறது? சகல ஜனங்களே என்ன செய்யுங்கள்? எல்லாரும் கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். பாருங்க, சபையில வந்து கை தட்டாத விசுவாசிகளை என்ன சொல்லுவீங்க? கை கொட்டி. கை கொட்டி என்ன செய்யுங்கள்? கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கைத்தட்ட நல்லா கைத்தட்டா சில நோய் கூட போயிரும். ஏன்னா எங்கெல்லாம் பாடியில எண்டிங் இருக்கோ அங்கெல்லாம் சில முடிச்சுகள் இருக்கிறதா. உங்க 10 நரம்பு அடிக்கணும் கை. இந்த 10 நரம்பும் கை பட்டு தட்டும் போது சில முடிச்சுகள் என்ன செஞ்சிருமா? அவிழ்ந்து போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? கை கொட்டி என்ன செய்யுங்கள்? தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் கை தட்டுறதுலே அவங்க பிரிச்சல் லைஃபை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் கையவாது தட்டு சொல்லி கொடுங்க. அது கூட பேலன் இல்லாம போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. கை தட்ட கூட சிலருக்கு என்ன செய்யல, கையை வந்து 2 கையும் வந்து ஈவனா வந்து ஷேக் பண்ண. நிறைய பேர் எப்படி தட்டாங்க? ஒரு கையை கீழே வச்சுக்கிட்டு அவளை பார்த்தா நம்ம ஸ்பிரிட் போயிடும். ஆனால் கை தட்டும் போது 2 கையுமே என்ன செய்யணும்? 2 கை இணைந்து வர வேண்டும். 2 கை இணைந்து வந்து கை தட்ட வேண்டும். ஒண்ணுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இந்த மாதிரி தட்டில் சகல ஜனங்களை என்ன செய்யுங்க?
ஆமா, கை கொட்டும் போது அங்க தேவ பிரசன்னம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப மேலை நாடுகளிலே யார் பேசிட்டு இருக்க மாதிரி நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை வெளிப்படுத்துற எதில் வெளிப்படுத்துவாங்க? கிளாப் தான். கிளாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கையை தட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் நம்மள அவங்கள வெல்கம் பண்றதுக்கு என்ன பண்றோம்? கிளாப் பண்றோம். அப்போ ஏசப்பா வெல்கம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கிளாப் பண்ணணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சில நேரம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். சகல ஜனங்களை என்ன செய்யுங்கள்? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். விரும்புகிறேன். பாருங்க, எது இருக்கக்கூடாதா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்ப தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கைகளை சில நேரம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும் போது கைகளை உயர்த்தும் போது நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இங்க புருஷர்கள் என்ன பண்ணக்கூடாது? மூர்க்கமும் கோபமும், கோபமும் தர்க்கமும் இருந்தா அங்க கர்த்தரை ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆகவே அது இல்லாத ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கிற அனுபவம். கைய மேல தூக்குறதுனுடைய அனுபவம் என்ன? அர்ப்பணித்தல். ஒருத்தர் வந்து உங்களை துப்பாக்கியால சுட வந்தோம்னா நீங்க ஐயோ ஐயோ ஐயோன்னா அவன் சுட்டுருவான். அவனுக்கு தெரியாது. சுடாத 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 சுடாதன்னா அவன் வேற நாட்டுக்காரன் இருந்தா என்ன பண்றது? ஆனா என்ன செஞ்சா போதும்? கைகளை உயர்த்திட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டானா? அப்படி சொல்லுவாங்க. அது சரண்டர். கைகளை வைத்துட்டா என்னது? சரண்டர் ஆகுது. அதுபோல தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கைகளை உயர்த்தும் போது, ஏன்னா மேல கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். பூலோகத்தில் இருக்கிற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். அதனால இவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காம என்ன பண்ண சொல்றாரு? கைகளை உயர்த்தி என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கைகளை வைத்து ஜெபித்தல். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள். மார்க் 16:15. அவர்கள் என்ன செய்வார்கள்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கையை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க. யார் வைப்பா? சொல்லுங்க, யார் வைப்பா? யார் வைப்பாங்கன்னு போட்டிருக்கு. விசுவாசிக்கிறவர்கள். நாட் ஒன்லி பாஸ்டர், நாட் ஒன்லி பிஷப். யாரா இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சிலர் இந்த 1 எழுதி பாருங்க. ஒருவர் மேலும் சீக்கிரம், அது ஊழியத்துக்கு பிரித்து எடுக்கிறது. அந்த கை வைக்கிறது வேற. ஒருவனை மேலும் சீக்கிரம் அப்படின்னா எவனையும் சீக்கிரத்துல ஊழியத்துக்கு என்ன செஞ்சிடாதன்னு அர்த்தம், அப்பாயிண்ட் பண்ணிடாதன்னு அர்த்தம். ஆனா வியாதியஸ்தர் மேல் எல்லாரும் கை வைக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யலாம்? கையை வச்சு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அது ஒரு விசுவாசத்துக்கு ஒரு ஒரு அடையாளம். அது மாதிரி எண்ணெய் பூசுதல். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினார்கள். அப்ப எண்ணெய் பூசுதல் ஒரு அடையாளம்.
அப்ப கைகளை வைக்குதல் ஒரு அடையாளம். நம்ம கை வைக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கைகளை நம்ம செயலாற்றுகிற கையா கர்த்தருக்கு இருக்கணும், சூமன கையா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, தங்களுடைய பிள்ளைகள் அவள் கையினாலே ஆமென் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நம்ம கை தாராளமான கையா இருக்கணும். உங்க மனதின் அளவுதான் உங்க கையில வெளிப்படும். வாட் இஸ் யுவர் மைண்ட், அதுதான் உங்க கையில ஆக்ஷனா வெளிப்படும். அதனாலதான் கர்த்தருக்கு கொடுக்கும் போது மனது முக்கியம். அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதிலே அவன் எவ்வளவு ஃப்ரீடா இருக்கானோ அதுலதான் கையில் தெரியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப கைக்கும் மனதுக்கும் என்ன இருக்கு? கர்த்தருக்கு கொடுக்கறதுல சம்பந்தம் இருக்கு. சிலதெல்லாம் யோசிப்பாங்க, நம்ம எது காணிக்க கொடுக்கணும், அவங்களுக்கு எது கொடுக்கணும், இதுக்கு எது கொடுக்கணும், இப்படி கொடுத்தாங்க, இப்படியே யோசிக்கிட்டு இருக்கிறவங்க கை நீளவே நீளாது. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். என்னிடத்தில் உள்ளதை காட்டிலும் அதிகமாய் நான் கொடுக்கிறேன். ஆமென். அந்த கை வந்து கொடுக்கிற கை, கர்த்தர் அந்த கையை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப டச்சான பாட்டு ஜான் ஜெபராஜுக்குள்ள இந்த ஒரு வார்த்தை தான். நிறைய சபையில நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நிறைய போதகர்கள் இந்த வார்த்தையை கேட்டு மாறி இருக்காங்க. எப்படின்னா, ஏந்தி நின்ற எம் காரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி, ஏந்தி நின்ற எம் காரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கையை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, ஏந்திக்கிட்டே தெரியக்கூடாது. அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா. சிலர் மைண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அங்கிட்டு போனா காணிக்க கிடைக்குமா, இங்கிட்டு போனா கிடைக்குமா, இப்படி போய் வாங்கலாமா, அப்படி போய் வாங்கலாமா. இருக்கிறத கொடுக்கிற கைதான் ஆசீர்வதிக்கப்பட்ட கை. அல்லேலூயா, ஆமென். இருக்கிறத கர்த்தருக்கு கொடுக்கிற கைதான் ஆசீர்வதிக்கப்பட்ட கை. நம்ம மைண்ட் அங்க இருக்கணும். எனக்கு என்பிஎல் இருந்து ஒரு 5000 அனுப்புனாங்க சென்னையில இருந்து. அது அப்படியே பேங்க்ல இருந்தது. திடீர்னு ஆண்டவர் ஒருத்தர் காட்டி, 5000 ரூபாய் ஏன் அங்க அனுப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு சிறுவில்லிபுத்தூருக்கு நிறைய தேவை இருக்கு, இந்த மாசம் நான் சர்ச்சில் காணிக்கே எடுக்கல ஆண்டவரே. அப்போ நான் எப்படி ஹவு டு மீட் த நீட்ஸ் சிறுவில்லிபுத்தூர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் எனக்கு அழுத்தம் வருகிறது. அவர் ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அனுப்பி விட்டு சொல்லி ஆண்டவர் ஏவினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதை வச்சா எதுக்காக சாப்பாட்டுக்காவது பயன்படுத்தலாமே சிறுவில்லிபுத்தூர்ல அப்படின்னு யோசிச்சுதான் நான் ஆண்டவர் உணர்த்திட்டாருன்னா வேற எந்த வழியாவது அவர் தரப்பாரு. அப்போ அந்த பணத்தை உடனே அவருக்கு கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் போக என்கிட்ட 350 ரூபா தான் எனக்கு பேலன்ஸ் இருந்தது. நேற்று முந்தா நாள் சிறுவில்லிபுத்தூர்ல சில பாஸ்டர் சந்திக்க போயிருந்தோம். ஒரு பாஸ்டர் வழியில சந்திச்சோம். அப்போ அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இன்னொரு பாஸ்டர் கேட்டாரு. அப்போ என்ன செய்யணும்னாரு அவர், நீங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, மதியம் முடிஞ்ச உடனே உணவுக்கு அவர் சொன்னாரு, நான் அவ்வளவு சாப்பாடு நானே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு. அல்லேலூயா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, சாப்பாடு அவ்வளவு நானே வாங்கி கொடுத்துறேன், எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. இப்படிதான் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கை இப்படியே இருக்கக்கூடாது. இந்த கையை இப்படி என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க நிறைய ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அதுதான் நீட்டப்பட்ட கை. இது சூம்பின கையா மாறக்கூடாது. அன்னைக்கெல்லாம் அப்படி கொடுத்தாங்க, இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு அப்படி ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு அன்னைக்கு நான் ஊரா கைப்பிரதி கொடுத்தேன். ஆண்டவருக்கு எப்பவுமே பிரசன்ட் தான். நீங்க ஃபாஸ்டன்ஸ் வச்சுட்டு ரன் பண்ண முடியாது. இப்ப எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி செஞ்சேன், இன்னைக்கு இப்படி செஞ்சேன், அன்னைக்கு அங்க போனேன், இன்னைக்கு இங்க போனேன், அன்னைக்கு சாப்பிட்டேன், அன்னைக்கு அவ்வளவு சாப்பிட்டேன், இன்னைக்கெல்லாம் சாப்பிடுறதே இல்லைங்க. அப்ப எப்படி வாழ்றீங்க? ஆனா அன்னைக்கு சாப்பிட்டோம்ல, அப்படியா இருக்கிறோம். அன்னைக்கு தின்னதை விட இன்னைக்கு அதிகமா தான் திங்கிறோம். சீக்கிரமா இல்லையா? அதே மாதிரி தாங்க. அன்னைக்கு அப்படி செஞ்ச சிலர் இப்படியே இதையே மைண்ட்ல சுகம் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு எதுவுமே செய்யாத கையா இன்னைக்கு கை போய்கிட்டு இருக்கு.
அன்னைக்கு அப்படி செஞ்சங்க, இன்னைக்கு எப்படி செஞ்சங்க. ஏங்க, கர்த்தருக்கு எதை செஞ்சாலும் அவர் கூலி கொடுத்துரு. யாருக்கு அவர் கடனாளி கிடையாது. அது நானா இருந்தாலும் அப்படிதான், நீங்களா இருந்தாலும் அப்படிதான். அவர் யாருக்கு என்ன கிடையாது, கடனாளி அல்ல. நம்ம கை எப்பவுமே செயல்படுகிற கையா இருக்கணும். அன்னைக்கு நான் செஞ்சேன், அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போனேன், இன்னைக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு அன்னைக்கு நீங்க இருக்க கூடாது. இன்றே ரட்சணிய நாள். அல்லேலூயா. கை செயல்படுகிற கையா இருக்கும் போதுதான் மகிமை அங்க வரும். ஆமென். கையை தட்டுறது கூட யோசிச்சுக்கிட்டு, கையை அசைக்கிறது கூட நீ யோசிக்க. சில கையை தூக்குன்னு சொல்லணும், சில இப்படி நீட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இதை சாரணியர் சங்கம் உடன்படிக்கை எடுத்துக்கிட்டு உறுதிமொழி எடுக்கிறது. இப்படி ஏன் உனக்கு கையை எப்படி நீட்டி தூக்குனா என்ன, உனக்கு என்ன? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆராதிக்கும் போது கூட அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 134:2. சங்கீதம் 134:2 வாசிங்க. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து உயர்த்தி, எடுத்துனா உயர்த்தி கர்த்தரை என்ன பண்ணுங்க, ஆராதியுங்கள். அதான் ஆராதிக்கும் போது கைய நம்ம அசைக்க சொல்றோம். ஆராதிப்போ இயேசுராஜனை அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கரங்களை நாம் சூம்பின கையா வைக்காம செயல்படுகிற கையாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால என்ன வரும்னா சில மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. நீங்க எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சம்பளம் அதிகம் வரும். சம்பளம் அதிகம் வரும்போது ஆசீர்வாதங்கள்ல மாற்றங்கள் வரும். அப்போ மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய கரங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு ஊழியத்துக்கு போனோம்னா ஒரு 20 பேர் வந்தீங்க பாருங்க. அது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஆமென். நானும் பாருங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த நோட்டீஸ போடுறது, கைப்பிரதியை கொடுக்கிறது. இது கர்த்தர் கொடுத்த கையை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பயன்படுத்துங்க. சோம்பேறிகளின் கூடாரமாய் தேவனுடைய சபை பயிரக்கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு வந்த போறங்கிறது மட்டும் இல்ல, கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன வருதாங்க? some changes is coming. அல்லேலூயா. ஆமா. எப்பெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு நிறைய மாற்றங்கள் வரதான் செய்யும். தேவ பிள்ளைகள் நல்ல வாலி சகோதரர்களை ஜெபம் பண்ண சொல்றாரு. நீ ஜெபம் பண்ண எத்தனை சகோதரர்கள் வர்றீங்க? ஜெபம் வச்சா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்படி ஜெபம் பண்ணும் போது அங்க மாற்றம் வருகிறது. கரங்களை தட்டி பாடல் பாடும்போது அங்க மாற்றம் வருகிறது. கரங்களை எடுத்து உயர்த்தி ஆராதிக்கும் போது அங்க என்ன செய்கிறது? கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது என்ன செய்கிறது? ஆமென். மாற்றம் வரும்போது மகிமை வரும். ஜெபமனோ எல்லாரும். அல்லேலூயா. நன்றி இயேசப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். மாற்றம் வரும்போது நீர் எங்களுக்கு மகிமையை கொடுக்கிறதற்காய் நன்றி.